Hi, this is Nitya Sananda. Welcome to San Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோயா சங்க்ஸ் பிரியாணி, அதாவது மீல் மேக்கர் பிரியாணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கோங்க. இத கூடவே உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொதி வந்ததும் சோயா சங்க் போட்டுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நடுவுல அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சோயா சங்க்ல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இது கூடவே நெய்யும் போட்டுக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானதும் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, கல்பாசி, பிரிஞ்சிலை, பச்சை மிளகாய் 2 கீரி போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே மெலிசான இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் தீயாமல் நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம். இது ஸ்மெல் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கினா போதும். தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஊற்றின அந்த நெய் எண்ணெய் எல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பிரியாணி மசாலா தூள், இதோடைய லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது ஸ்மெல் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வேக வச்ச சோயா சங்க்ஸும் சேர்த்துக்கலாம். இல்லை சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாதுங்க, நல்லா புளிஞ்சிடணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வதக்குங்க. ஏன் இந்த மாதிரி செய்கிறோன்னாக்கா அந்த சோயா சங்க்ஸில் காரம் உப்பெல்லாம் ஏறும், அது டேஸ்ட் வைஸில் இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ பாஸ்மதி அரிசி போட்டுக்கலாம். நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வேறு அரிசி மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இதை கூடவே புதினாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால சாப்பாடு நல்லா பளபளன்னு வரும், அரிசி ஒட்டாமல் உடையாமல். இப்போ சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணிங்க, 1க்கு 2 அளவு. ஓகேங்களா? நம்ம ஏன் சுடு தண்ணி ஊற்றுறோன்னா அரிசி முன்னாடியே வதக்கிடுறோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா சாப்பாடு சரியாக வேகாது, ஒரு மாதிரி சல்லுன்ட்டு இருக்கும், காரம் எல்லாம் ஏறாது அரிசியில். நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி செஞ்சு பாருங்கள், அரிசி பளபளன்னு உடையாமல் நல்லா வரும். இப்போ இந்த சமயத்தில் உப்பு சரியில்லைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அரிசி ஓரளவு குக் ஆகட்டும். அரிசி மேலே தெரியக்குள்ளே மூடி வச்சிங்கன்னா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க, ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி. பாருங்க, அரிசி உடையாமல் பளபளன்னு வந்திருக்கு.
இந்த சோயா சங்க்ஸ் பிரியாணி கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.